வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமினேஷன், இதுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் இவங்களோட ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணலாம்னு இருந்தேன். அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த கடந்த ஒரு சில வருஷங்களாகவே தமிழ்நாட்டிலிருந்து யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு செலக்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ் இவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கிட்டே வருது. ஒரு 10 வருஷம் முன்னாடி, ஒரு 2009-10 இந்த காலகட்டம் வரைக்கும் சராசரியாக 1000 வேகன்சி வருதுன்னா ஒரு 110லேருந்து 125 வரைக்கும் இங்கேருந்து போகக்கூடிய மாணவர்கள் தான் இருப்பாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் மற்ற சர்வீசஸ் எல்லாம் இவங்க தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடந்த ஒரு சில வருஷங்களாக, அதுவும் லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா சராசரியாக 1000 போஸ்ட்டில் ஒரு 35-40 பேர் தான் தமிழ்நாட்டிலேருந்து செலக்ட் ஆகி போகிறாங்க. அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும்னா, இதுக்கு முன்னாடி ஒரு முக்கிய காரணம் இருந்தது. 2011 யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ ஆப்ஷனல் பேப்பர் ஒன்று இருக்கும், ஜிஎஸ் இல்லாமல் ஆப்ஷனல் இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்ஷனல் பேப்பரை 2011 நீக்கிட்டு அதுக்கு பதிலாக சிசாட் அப்படின்ற இன்னொரு பேப்பர் கொண்டு வந்தாங்க. சிசாட் பேப்பர் எப்படி இருக்குன்னா, பேங்கிங் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். மேக்ஸ், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் இதெல்லாம் இருக்கும். இந்த பேப்பரை 2011 கொண்டு வந்த உடனே இதனால் கிராமப்புற மாணவர்களும் நான் இங்கிலீஷ் மீடியம் இந்த லாங்குவேஜில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த பேப்பர் ரொம்ப சவாலாக இருந்தது. இந்த காரணம் நிறைய பேரால் இந்த பேப்பரை கிளியர் பண்ணி வர முடியல. ஒருவேளை இதை கிளியர் பண்ணிட்டு தான் இவங்களாம் நல்லா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடியவங்க. ஆனால் இந்த ஒரு பேப்பரே ஒரு முட்டுக்கட்டையாக இருந்தது. 4 வருஷம் இந்த பேப்பர் இருந்தது. அந்த காலகட்டத்தில் இது காம்படிட்டிவாக இருந்தது. இப்பயும் இருக்குது, ஆனால் இப்போ இது காம்படிட்டிவாக இல்லை. 2011, 12, 13, 14 இந்த 4 வருஷத்தில் இந்த பேப்பரால் இந்த மாணவர்களால் செலக்ட் ஆக முடியாத ஒரு நிலை இருந்தது. ஆனால் 2015 இந்த பேப்பரை குவாலிஃபைங் ஆகிட்டாங்க. 33% இதில் மார்க் எடுத்தால் போதும்னு யூபிஎஸ்சி சொல்லிடுச்சு. இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த பேப்பர் அந்த அளவுக்கு சவால் கிடையாது. இதில் இருந்த அந்த ஆபத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ இந்த சிசாட் ஆபத்து அப்பயே முடிஞ்சிருச்சு, ஒரு 5 வருஷம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. அது இல்லாமல் 2013 மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ 2011 ஒரு பெரிய மாற்றம், 2013 ஒரு பெரிய மாற்றம். அதுக்கப்புறம் கடந்த ஒரு 6 வருஷமாக எந்த ஒரு சேஞ்சையும் கொண்டு வரல யூபிஎஸ்சி. அப்போ பேட்டர்ன் அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் ட்ரெண்டு மட்டும் கொஞ்சம் மாற்றுவாங்க. அந்த கேள்விகளை வைக்கக்கூடிய அந்த ட்ரெண்டு மட்டும் கொஞ்சம் மாறும். அப்போ 6 வருஷம் கிட்டத்தட்ட 7 வருஷமாக ட்ரெண்டு, அதாவது அந்த பேட்டர்னே மாறலை, சிலபஸ் மாறலை. அப்படி இருக்கும்பொழுது எப்படி நிறைய பேரால் செலக்ட் ஆக முடியாமல் போகுது? அப்போ இது ஒரு பசில் தானே இது. அப்போ இதை உத்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வேறு ஏதோ ஒரு சில காரணங்கள் இருக்குது. நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் பேசியிருக்கேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த எக்ஸாமினேஷனை எங்களால் படிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இவங்க சொல்கிறவங்களில் யார் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சிட்டியிலே இருந்து படித்தவங்க, எல்லாமே இங்கிலீஷ் மீடியமில் படித்தவங்க, நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் உடையவங்க, எல்லாமே ஹையர் எஜுகேஷன் முடித்தவங்க, பிஇ, பிடெக், எம்டெக் இந்த மாதிரி முடித்தவங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியமில் படித்த மாணவர்களுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பேசிக்கான இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும். அப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இவங்களுக்கும் அந்தளவுக்கு வித்தியாசம் இருக்காது. ஓவரால் நாலேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த மாணவர்கள் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி தேதியில் இந்த எக்ஸாமினேஷனை எங்களால் படிக்க முடியல, கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் உருவாகுது, நிறைய விஷயத்தை மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்குது, நாங்கள் படித்தாலும் மறந்து போயிடுது, இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க. இது உண்மையா? அந்தளவுக்கு அப்போ இந்த எக்ஸாமினேஷனை கஷ்டமாக ஆயிடுச்சா? இதனால தான் ஒருவேளை இவங்க செலக்ட் ஆகாமல் போகிறாங்க, ரிசல்ட் இவ்வளோ மோசமாயிடுச்சா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக அது இல்லை அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். இதுதான் உண்மை. அப்போது எதனால் இந்த மாதிரி ரிசல்ட் மோசமாக போயிருக்கு, ஏன் இந்த மாணவர்கள்லாம் கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு யோசிச்சு பார்த்தோம்னா இதுக்கு வேறு சில காரணங்கள் இருக்குது. இந்த மாணவர்கள் இவங்களே இந்த எக்ஸாமினேஷனை கஷ்டமாக ஆக்கியிருக்காங்க. இதுதான் உண்மை. ஈஸியாக செஞ்சு பாஸ் பண்ணக்கூடிய எக்ஸாமை இவங்களாவே பயங்கர கஷ்டமாக ஆக்கி இவங்களாவே சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக ஈஸி கிடையாது. அதே போல் இது ஒரு ராக்கெட் சயின்ஸும் கிடையாது, சாதிக்க முடியாததும் கிடையாது. அப்போது கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் போட்டாங்கன்னா, ஒரு கான்சன்ட்ரேஷனோட ஒரு உத்வேகத்தோடு படித்தாங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். அப்போ இந்த மாணவர்கள் கஷ்டம் கஷ்டம் எங்களால் முடியலைன்னு சொல்கிற மாணவர்கள் எல்லாமே தவறான பாதையில் போய் இவங்களாவே இந்த எக்ஸாமினேஷனை கஷ்டமாக ஆக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. மெயினாக 2 விதமான மிஸ்டேக்கை மாணவர்கள் செய்கிறாங்க. இந்த மிஸ்டேக்கை நீங்கள் சரி பண்ணிட்டாலே போதும், இந்த எக்ஸாமினேஷன் உங்களுக்கு ஈஸியாகிடும். 1, நிறைய விஷயத்த மனப்பாடம் பண்ணுறது. ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கு தேவை நாலேஜ் தான், அறிவு தான். என்னோட நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான மாணவர்கள் கிட்டத்தட்ட 90% மனப்பாடம் பண்ணுறாங்க. நிறைய ரேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அதுவும் மெயினாக இன்டர்நெட்டில் நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது தேவையே இல்லை. அதே போல் இந்த நடப்பு செய்திகள் இருக்கு இல்லையா, இந்த நடப்பு செய்திகளை நிறைய இன்டர்நெட்லேருந்து படிச்சுட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு பாதி நேரத்தை இதுக்கே ஒதுக்குறாங்க. இது தேவை இல்லாதது.
அதே போல் நிறையா சோர்ஸ்லேருந்து படிக்கிறது. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் புக் வச்சா போதும், மிஞ்சி போனால் 2 புக் இருந்தால் போதும், அதுக்கு மேலே தேவையே இல்லை. ஆனால் நீங்கள் பெரும்பாலான மாணவர்கள் நிறைய சோர்ஸ் மெட்டீரியலை ரெஃபர் பண்ணி படித்து குழம்பி மண்டையை உடச்சிக்கிட்டு இந்த எக்ஸாமினேஷனை இவங்களே ஒரு அசாதாரணமான விஷயமா ஆக்கிட்டாங்க. இது முதல் தப்பு. ரெண்டாவது தப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது, ஷார்ட்கட் தேடுறது, இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மெயினாக அந்த டாப்பர்ஸோட இன்டர்வியூலாம் நிறைய பேர் இந்த நெட்டில் பார்ப்பாங்க. இது வந்து பார்க்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் டாப்பர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். டாப்பர்ஸ்லாம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக எபிலிட்டி இருக்கும். அதை வச்சு தான் அவங்க எக்ஸாமில் சாதிச்சிருப்பாங்க. அப்போ அவர் சக்ஸஸ் ஸ்டோரின்னு ஒன்று சொல்லுவார், அதில் உங்களுக்கு சில அட்வைஸும் பண்ணுவார். அது உங்களுக்கு அப்படியே ஃபிட் ஆகுமா அதை நீங்கள் யோசிக்கணும். அவங்களுக்கு ஃபிட் ஆகுது, உங்களுக்கு ஃபிட் ஆகுது. நிறைய டாப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஐடியில் முடிச்சிருப்பாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து டெய்லிக்கும் ஹிந்து பேப்பரை படிச்சிருப்பாங்க. என்சிஆர்டி புக்ஸ் எல்லாம் அவங்க சிபிஎஸ்சி சிலபஸில் படிச்சிருப்பாங்க. இவங்க கிட்டத்தட்ட காலேஜ் முடிக்கும் போது ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கு 60% ஏற்கனவே இவங்க வந்து முடிச்சிருப்பாங்க. அப்போ இவர் சும்மா ஒரு 4 மாதம் வந்து கொஞ்சம் ஒரு சில புக்ஸை மட்டும் எக்ஸ்ட்ராவாக அதை ரீட் பண்ணி கொஞ்சம் இன்டர்நெட்டில் ஒரு சில விஷயத்தை மட்டும் அவர் எடுத்திருப்பார். இதை வச்சு ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனை அவர் சாதிச்சிருப்பார். இதை அவர் சக்ஸஸ் ஸ்டோரியாக சொல்லுவார். இதை நிறைய பேர் என்ன பண்ணுறது, இதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணலான்னு நினைப்பாங்க. இதை ஃபாலோ பண்ணுறது சரியாக இருக்குமா? இது கண்டிப்பாக சரியாக இருக்காது. அதே போல் ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவல் எபிலிட்டி வந்து வேறுபடும். ஒருத்தர் ஒரு புக்கை 10 நாளில் முடிப்பார், இன்னொருத்தர் அதை 20 நாளில் முடிப்பார், மூணாவது ஒருத்தர் அதை 4 நாளிலே கூட முடிப்பார். அப்போ அந்த இண்டிவிஜுவல் எபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா மாறுபடும். அப்போ நீங்கள் மற்றவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணவே கூடாது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடாது, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடாது. நீங்கள் தான். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தேவை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் தேவை. உங்களை நீங்கள் மதிங்க. இதை முதல்ல நீங்கள் பண்ணுங்கள். நிறைய கேண்டிடேட்ஸ் பண்ணுற தப்பு, ஒரு நாள் புக் எடுத்து படிக்கிறாங்கன்னா அதில் நடுவில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் இன்டர்நெட்டில் வந்து உள்ளே போகிறது. போய் ஏதாவது ஷார்ட்கட் கிடைக்குமா, மேஜிக் மாதிரி ஏதாவது ஒருத்தங்க ஏதாவது சொல்லிடுவாங்களா, இந்த மாதிரி இதை வச்சு மட்டும் நம்ம பாஸ் பண்ணலாமல் நிறைய பேர் இந்த விஷயத்தை செய்கிறாங்க. இது பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் முதல்ல படிக்கணும், படித்து உங்கள் அறிவை வளர்க்கணும். அதுக்கப்புறம் வேணால் ஒரு சில விஷயத்தை நம்ம செலக்டிவாக பிளான் பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம். ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் ஒர்க் தேவை தான். ஆனால் இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் ஸ்மார்ட் ஒர்க்கை ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்மார்ட் ஒர்க்குன்றது நல்லா படிக்கணும். முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது செலக்டிவாக ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி அதில் சில நுணுக்கங்கள் அப்ளை பண்ணணும். அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். இன்றைக்கி மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரும்பாலானோர் ஆரம்பிக்கும் பொழுதே ஷார்ட்கட்டில் ஆரம்பிக்கிறது, மனப்பாடம் பண்ணுறது, எப்படி படிக்கணுமோ அதை செய்கிறது கிடையாது. ஒரு சில விஷயத்தை மட்டும் செலக்டிவாக இன்டர்நெட்டில் எடுத்து மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கிறது. இதை தான் இவங்க ஸ்மார்ட் ஒர்க்குன்னு நினச்சி பண்ணுறாங்க. இது ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது. இது ஹார்ட் ஒர்க்கும் கிடையாது, ஸ்மார்ட் ஒர்க்கும் இல்லை. இப்போ நான் சொன்ன இந்த மிஸ்டேக்கை பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, தேவையில்லாமல் நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, தேவையில்லாமல் நிறைய புக்கை படிக்கிறாங்க, தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, தேவையில்லாமல் நெகட்டிவ் தாட்ஸை வளர்த்துக்கிறாங்க. இதனால் அவங்க படிக்கும்பொழுது எனர்ஜி இல்லாமல் போயிடும், கன்ஃபியூஷன் வரும், ஸ்ட்ரெஸ் வரும், படித்தா மைண்டில் எதுவுமே ஏறாது. இந்த ஆபத்தான நிலையில் தான் இன்றைக்கி 90% மாணவர்கள் இருக்காங்க. அப்போ இதிலிருந்து நீங்கள் மீண்டு வரணும். நிறைய மாணவர்கள் நான் பார்த்துருக்கேன், மனப்பாடத்தை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் நாலேஜ் வச்சு தான் பாஸ் பண்ண முடியும். நாலேஜை வளர்க்கணும். அதை கான்செப்ஷன் நாலேஜ், அந்த கருத்து என்னன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுதான் நம்மளை காப்பாற்றும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை உங்களுடைய சிந்தனையை வளர்த்துக்கணும், அந்த அனாலிட்டிக்கல் எபிலிட்டியை வளர்த்துக்கணும். அப்புறம் அது அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போய்விடும். இதிலேருந்து உங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங்கை வளர்க்கணும். நாலாவதாக நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய சொந்தமான ஒப்பீனியன்ஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். கேள்வி ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் எப்படி தான் வரும், சஜஸ்ட் யுவர் வியூஸ், சஜஸ்ட் யுவர் ஒப்பீனியன், உங்களுடைய வியூஸை சொல்லுங்கன்னா அவங்களே உங்களுக்கு கேட்பாங்க. அப்போ நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்கன்னா எந்த ஒரு யூஸும் இருக்காது. அப்போ இதை நீங்கள் மனசில் வைக்கணும். இன்னைக்கு தேதியில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ குரூப் 2 எக்ஸாமினேஷனும் இனிமேல் மனப்பாடம் பண்ணிட்டு போனால் செல்லாது. நம்ம அதையும் நாலேஜை கெயின் பண்ணிட்டு தான் போகணும். அப்போ தான் இந்த எக்ஸாமினேஷன் நம்ம சாதிக்க முடியும். அப்போ ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன்றது இன்னும் ஒரு படி கொஞ்சம் மேலே. இதில் நாலேஜ் மட்டும்தான் நம்ம வளர்க்கணும். அப்போ மனப்பாடமே பண்ண வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. மனப்பாடம் பண்ணணும், ஒரு சிலதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இப்போ நடப்பு செய்திகளில் நிறைய ஸ்கீம்ஸ் வருது, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். அதே போல் ஹிஸ்ட்ரியெல்லாம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இன்னைக்கு தேதியில் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மனப்பாடத்தை மட்டுமே பண்ணுறாங்க. இது தப்பு. நாலேஜை யாருமே வளர்த்துக்கிறது இல்லை. இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கும், என்லெஸ்ஸாக இருக்கும். உங்களை அறியாமல் அடிக்ட் ஆகிடுவீங்க. தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பீங்க. இது எதுவுமே எக்ஸாமில் வராது. ஆனால் நீங்கள் நினச்சிருப்பீங்க நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நிறைய விஷயத்த நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்க, நம்ம பாஸ் பண்ணிடலாம்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமே தப்பான பாத்தில் நீங்கள் இருப்பீங்க. நான் ஒரு சில மாணவர்கள் பார்த்துருக்கேன், வகுப்பையே கவனிக்க மாட்டாங்க. ஆசிரியர் நடத்துறதை கவனிச்சாதான் உங்களுக்கு அறிவு வரும், மார்க் வரும். அப்போ ஆசிரியர் சொல்கிறது நீங்கள் கவனிக்க. நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் செல்ஃபோன் வச்சு நோண்டுவாங்க. அதில் ஏதாவது ஒரு ஃபேக்ட் அண்ட் ஃபிகரை மனப்பாடம் பண்ணிடலாமான்னு பார்ப்பாங்க. இதுலேயும் அதே தப்பு தான். மனப்பாடம் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பை பற்றி வகுப்பு எடுக்கிறோன்னா நிறைய மாணவர்கள் அதை கவனிக்க விட மாட்டாங்க. அவர் சைடில் செல்ஃபோனை நோண்டிட்டு இருப்பார். அரசியலமைப்பு
எத்தனை மணிக்கு அவங்க அமல்படுத்தினாங்க, அந்த சீலை குத்துனது யார், அந்த பில்டிங் எந்த இடத்துல அமைஞ்சிருந்தது, இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இது தேவையா? ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கவனம் செலுத்துவாங்க. இது ஏன்னா நான் சொன்ன இந்த விஷயத்தினால இந்த அடிக்ஷன் வந்துடும். அப்போ வகுப்பை கவனிக்கணும். ஐஏஎஸ் எக்ஸாமில் எப்படி வர கேள்வி, இந்தியன் கான்ஸ்டியூஷனை அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனை கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பல அம்சங்கள் இருந்தாலும், உரிமைகள் எல்லாமே இருந்தாலும், இதெல்லாம் ஏன் இந்தியாவில் அமலாக மாட்டுது, ஏன் அதெல்லாம் அமல்படுத்த முடியல, அதை டிஸ்கஸ் பண்ண சொல்லுவாங்க. கேள்வி இப்படி தான் வரும். ஜுடிஷியல் ரிவ்யூனா என்னன்னு வரும், இப்படி தான் கேள்வி வரும். அப்போ நீங்கள் வகுப்பை கவனிக்கணும், ஆசிரியரை மதிக்கணும். அந்த நேரத்தில் செல்ஃபோனை நோண்டிட்டு லேப்டாப்பை நோண்டிட்டு மனப்பாடம் பண்ணிடலாம், ஷார்ட்கட் ஏதாவது எடுத்துடலாம் இன்டர்நெட்டில் அப்படின்னு பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிரயோஜனமே இருக்காது. பாதிப்பு உங்களுக்கு தான். அப்போ மறுபடியும் நான் சொல்கிறேன், அறிவு தான் உங்களை காப்பாற்றும். மனப்பாடம் பண்ணக்கூடாது. மெக்கானிக்கலாக மனப்பாடம் பண்ணால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. இதே மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இப்போ ஜியோகிராஃபி கிளாஸ் எடுத்தோம்னா அதில் ஒரு சில மாணவர்கள் கவனிக்க மாட்டாங்க. அவங்க மைண்டு வேற எங்கேயே போயிடும். வீட்டில் மனப்பாடம் பண்ணி தான் ஞாபகத்துக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு இமயமலையை பற்றி கிளாஸ் எடுத்தோம்னா அந்த மாணவர் எதை பற்றி யோசிப்பாங்க, இமயமலையில் எந்த சிகரம் உயரம் அதிகம், 2வது சிகரம் அது, 3வது சிகரம் அது, 4வது சிகரம் அது, இந்த மாதிரி யோசிப்பார். இது தேவைதான், ஓரளவு சிந்திக்கலாம். இதிலேயே சிந்திச்சுட்டு இருக்கலாமா, இது இப்படி சிந்திச்சா பிரயோஜனமே கிடையாது. எப்படி வரும் கேள்வி, ஹிமாலயாஸில் சதர்ன் ஸ்லோப் ஸ்டீப்பா நார்தர்ன் ஸ்லோப் ஸ்டீப்பான்னு கேட்பாங்க. எது வந்து செங்குத்தாக இருக்குன்னு கேட்பாங்க. சவுத் நார்த் 2 ஸ்லோப்பில் எதில் மழை அதிகம் பொழியும்னு கேட்பாங்க. அதே போல் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் 2ல் ஸ்னோ லைன் எதில் உயரம் அதிகம், இந்த மாதிரி தான் வரும் கேள்வி. அப்போ நீங்கள் கிளாஸை கவனிக்கணும், அறிவை நீங்கள் உட்கொண்டு எடுத்துக்கணும். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும். அப்போ தயவுசெய்து இதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. நான் சொன்ன விஷயங்களை தயவுசெய்து நீங்கள் மைண்டில் வைங்க. இந்த எக்ஸாமினேஷன் ரொம்ப ஈஸியான எக்ஸாமினேஷன் தான். அதாவது ரொம்ப ஈஸியெலாம் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக அது உழைப்பு போடணும். ஆனால் அதே நேரத்தில் இது வந்து இம்பாசிபிளும் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க அது கஷ்டம், ஒரு சில பேரால் தான் முடியும்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. வெறும் 40 மார்க் டிகிரியில் எடுத்தவர் கூட ஃபஸ்ட் ரேங்கே வாங்கலாம். ஆனால் இதுக்கு தேவை என்ன, முதல்ல டிசிப்ளின் தேவை, ஹார்ட் ஒர்க் தேவை. நான் சொன்னது போல் மைண்டை ஸ்டேபிளாக வைக்கணும். நம்ம வந்து நம்மளோட ஈகோ இது எல்லாத்தையும் ஓரம் கட்டிடணும். ஷார்ட் கட்டு தேடக்கூடாது. என்னால் முடியும், ஒரு நாளைக்கு நான் 8 மணி நேரம் உட்காந்து படிப்பேன், என்ன தேவையோ அதை நான் படிப்பேன், என்ன புக்கில் இருந்து படிக்கணுமோ அதை நான் படிப்பேன். இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் வைங்க, படிங்க, படித்ததே மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்கள், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மாடல் டெஸ்ட் எழுதுங்க. இதை பண்ணிங்கனாலே நீங்கள் ஐஏஎஸ் ஆகிட்டீங்கன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அதனால் நீங்கள் டார்கெட்டை பற்றி யோசிக்க வேணாம். தேவையில்லாமல் உங்கள் மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாது. நான் சொன்னது போல் நீங்கள் தேவையில்லாமல் நிறைய புக்கையும் படிக்கக்கூடாது. ஸ்டாண்டர்டான ஒரு சில புக்ஸை தான் படிக்கணும். அளவுக்கு மீறி நீங்கள் படிக்கக்கூடாது. 2வது விஷயம், இன்டர்நெட்டில் நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. முக்கியமாக ஒரு ரெஃபரன்ஸ் தேவைன்னா மட்டும் போங்க. இன்டர்நெட்டை வச்சே தயவுசெய்து படிக்காதீங்க. கரண்ட் அஃபேர்ஸை கூட லிமிட்டடாக படிங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் படிக்கணும், அதே மேலே படிக்கவே கூடாது. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா நியூஸ் பேப்பர்லேருந்து நீங்கள் படிக்கணும். அதே போல் நாலேஜை தான் நீங்கள் உட்கொள்ளணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. நாலேஜை புரிஞ்சு படிக்கணும். படிக்கும்போது தான் சிந்தனை வளரணும். இதை நீங்கள் செய்யணும். இது இல்லாமல் படித்ததை மறுபடியும் ரிவைஸ் பண்ணணும். அப்புறம் ரிவைஸ் பண்ணும்போது இதை முடிச்சுட்டு எழுதி பார்க்கணும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். மாடல் டெஸ்ட் நம்ம எடுக்கலாம். நீங்கள் சொந்தமாக பண்ணிங்கன்னா நீங்களே பண்ணலாம். ஒரு அகாடமி போய் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். உங்கள் இஷ்டம். அகாடமி எல்லாரும் போயிடணும் நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். அது உங்களோட இண்டிவிஜுவல் சாய்ஸ். அது அதனால் உங்களுடைய படிப்பை நீங்கள் இப்படி செஞ்சால்தான் இந்த எக்ஸாமினேஷனை உங்களால் கிளியர் பண்ண முடியும். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்காது. அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு பிளான் பண்ணி நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ரிசல்ட் உங்களை தேடி வரும். நீங்கள் ரிசல்ட்டை யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி எதுவுமே இருக்காது. இந்த எக்ஸாமினேஷனை நீங்கள் என்ஜாய் பண்ணி நீங்கள் இதை வந்து செய்வீங்க. இதை உங்களாலே கண்டிப்பாக உணர முடியும். நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மாற்றம் எந்த அளவுக்கு இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இதை என்கிட்ட நீங்கள் ரைஸ் பண்ணலாம். அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸையும் நான் உங்களுக்கு தரேன். நன்றி.